மாநிலத்தில் மலையோர விவசாயிகளுக்கு ஆறுதலாக மாநில அரசின் பட்ஜெட். விவசாய பகுதிகளுக்கு மட்டும் 1698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நறுமணப் பொருட்கள் உற்பத்திக்கும் சுற்றுலாவிற்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்திற்கு இது எதிர்பார்ப்பை கொடுத்துள்ளது. மட்டுமல்லாது ஆறுகளில் மணல் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்ததும் மாவட்டத்தில் அதிகமானவர்களுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள அரசு அதிகாரத்தில் வந்த பின்பு 2,36,344 தொழில் வாய்ப்புகள் விவசாய பகுதியில் ஏற்படுத்தியுள்ளதாகவும் மாநில பட்ஜெட்டை வெளியிட்ட நிதியமைச்சர் KN பாலகோபால் தெரிவித்தார். உலக வங்கி கடன் கிடைப்பதோடு கேரள காலநிலை தடுப்பு விவசாய முதலீடுகள் நவீனப்படுத்துதல் திட்டம் புதியதாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். சிறிய விவசாயிகள், விவசாய சம்பந்தமான சிறிய நிறுவனங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்கள், ஸ்டார்ட் அப்புகள் தொடங்கி காலநிலைக்கு ஏற்ற கேரளத்தில் உணவு உற்பத்தியை உற்சாகப்படுத்துவதே திட்டத்தின் லட்சியம். ரப்பரின் அடிப்படை விலை உயர்த்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு நடைமுறைப்படுத்தியதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். கேரளா காங்கிரஸ் எம்மும் கிறிஸ்தவ சபைகளும் விவசாய சங்கங்களும் முன்வைத்த கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 180 ரூபாய் அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் ரப்பருக்கு அடிப்படை விலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 170 ரூபாய்க்கு கிலோவிற்கு ரப்பரின் அடிப்படை விலை உள்ளது. அதிக உயர்வுதான் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை விலை 200 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று பல பகுதிகளிலும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. 200 உயர்த்தவில்லை என்றாலும் 180 ரூபாய் உயர்த்திய அரசின் நடவடிக்கை உதவியாக மாறும் என்றும் இடதுசாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிய நிலையில் மலையோர விவசாய പിൻബലമുള്ള தொகுதிகளில் ഇത് ഉദവിயாக இருப்பதற்கு இந்த തീരുമാനം എടുക്കപ്പെട്ടുള്ളത്. ഈ പ്രാവശ്യത്തെ ബഡ്ജറ്റിൽ ക്ഷീരകർഷകർക്ക് വേണ്ടി ഇത്ര കോടി രൂപ അനുവദിച്ചതിൽ ക്ഷീരകർഷകർ എന്ന നിലയിൽ എനിക്ക് വളരെ അധികം ആശ്വാസമുണ്ട്. പിന്നെ ഇത് കർഷകരുടെ അടുത്തോട്ട് നേരിട്ട് എത്തുമ്പോഴാണ് ഏറ്റവും കൂടുതൽ ആശ്വാസം. പിന്നെ എന്താണെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ കാലിത്തീറ്റയ്ക്ക് മറ്റുള്ള കാര്യങ്ങൾക്കൊക്കെ ഒത്തിരി വില കൂടിയത് കൊണ്ട് ഇതുപോലെ ഒരു ബഡ്ജറ്റ് കിട്ടി ക്ഷീരവകുപ്പ് വഴിയും മിൽമ വഴിയും നമുക്ക് ആനുകൂല്യങ്ങൾ ലഭിക്കുകയാണെങ്കിൽ വളരെയേറെ സന്തോഷമുണ്ട്. ആശ്വാസകരമാണ് ഈ പ്രാവശ്യത്തെ ബഡ്ജറ്റ്. നമുക്ക് വളരെ സന്തോഷം ഉതകുന്നതാണ്. விவசாய பகுதிகளுக்கு மொத்தமாக 1698 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென்னை உற்பத்தி வளர்ச்சிக்கு 65 கோடி ரூபாயும், நறுமணப் பொருட்களின் விவசாயத்திற்கு 4.6 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்திகளின் திறனை அதிகரிக்க 2 கோடி ரூபாயும், பால் வளர்ச்சிக்கு 150.25 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பிற்கு 535.9 கோடி ரூபாயும், விஷமில்லாத காய்கறி திட்டத்திற்கு 78 കോടി രൂപയും അനുവദിക്കപ്പെട്ടുള്ളത്. നമ്മുടെ സംസ്ഥാന ഗവൺമെൻറ് ബഡ്ജറ്റ് അവതരിപ്പിച്ചത് അറിഞ്ഞു. കർഷകർക്ക് ഒട്ടേറെ ആശ്വാസ നടപടികൾ പ്രഖ്യാപിച്ചതായിട്ട് അറിയുന്നു. കാർഷിക മേഖലയ്ക്ക് 1500 കോടി വകയിരുത്തുകയും അതുപോലെ തന്നെ റബ്ബറിൻ്റെ താങ്ങുവില 170 നിന്ന് 180 ഉയർത്തുവാനും മറ്റ് പച്ചക്കറി വികസനത്തിനും ഒക്കെ തുക നീക്കിവെച്ചതായിട്ട് ധനമന്ത്രിയുടെ പ്രഖ്യാപനമുണ്ടായി. എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. ഈ പ്രഖ്യാപനങ്ങളെല്ലാം കർഷകർക്ക് വരുന്ന വർഷത്തെ നല്ല ആശ്വാസമായിരിക്കുമെന്ന് ഞാൻ കരുതുന്നു. ஆறுகளில் மணல் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கும் அறிவிப்பு ஆறுகள் அதிகமாக உள்ள ഇടുക്കി மாவட்டத்தில் ஏராளமானவர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ജില്ലയെ സംബന്ധിച്ച് പറയുമ്പോൾ നമുക്കിപ്പോൾ അറിയാം, ബഡ്ജറ്റിൽ ഇപ്പോൾ വകയിരുത്തിയിട്ടുണ്ട്. നമ്മുടെ ലൈഫ് ഭവന പദ്ധതി ഈ 2025 മാർച്ചോടുകൂടി പൂർത്തീകരിക്കുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പക്ഷെ അത് പൂർത്തീകരിക്കണമെന്ന് പറയുമ്പോൾ ആ വീട് പണിയുന്നതിനും മറ്റു വ്യവസായ സ്ഥാപനങ്ങളും മറ്റുള്ള ഏത് സ്ഥാപനങ്ങൾ പണിയുന്നതിനും അല്ലെങ്കിൽ റോഡ് അടക്കമുള്ള വികസന പ്രവർത്തനങ്ങൾ നടത്തണമെങ്കിലും നമുക്ക് അതിൻ്റെ മെറ്റീരിയൽ ആവശ്യമാണ്. അതിനകത്ത് പ്രധാന ഘടകമാണ് മണൽ. ആ മണൽ ലഭിക്കാനില്ല എന്നുള്ളതും അതിന് തടസ്സമാണ്. ഇവിടെ മണൽ വാരുന്നതിന് തടസ്സം നിൽക്കുന്ന ഒരു ജില്ലയാണ് ഇടുക്കി എന്നുള്ളതും അറിയാം. ഇപ്പോഴത്തെ ബഡ്ജറ്റിനകത്ത് മണൽ വാരുന്നതിന് അനുമതി കൊടുത്തുകൊണ്ടുള്ള ഒരു ഭാഗവും കൂടി കണ്ടിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് തീർച്ചയായിട്ടും അത് ജനങ്ങൾക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ഫലപ്രദമായിട്ടുള്ള ഒരു തീരുമാനവും കൂടിയാണ്. ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ നെറ്റ്.